முகமது நபியான இந்த புத்தகத்தை எழுதினார்னு பெரும்பாலும் அது எனக்கு தெரியும் மக்கள் இந்த ஒரு சிந்தனை, அதாவது பெரும்பாலான மக்கள் நினைப்பது முகமது நபி தான். அப்படித்தானே? எப்படியும் முகமது நபி தான் சொல்லி கொடுத்தாருன்னு குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லுதா? இல்ல நான் இந்த புத்தகத்தை நான் முழு புத்தகத்தை பத்தியும் பேசுறேன். முழு புத்தகமும் தன்மை பன்மையில தான் இருக்கு. ஆமா, முகமது கொஞ்சம் எழுதினாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவரு கொஞ்சம் எழுதலையா? எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த முழு புத்தகமும் இயேசுவை பத்தி, ஆபிரகாமை பத்தி, நோவாவை பத்தி, அவரோட மனைவியை பத்தி, லோத்தை பத்தி, சாலமோனை பத்தி, தாவீதை பத்தி, இப்படி பலரை பத்தி தான் பேசுது. முகமதுவை பத்தி எதுவுமே குறிப்பிடப்படல. எதுவுமே அப்பாவோ அம்மாவோ சகோதரனோ சகோதரியோ மகளோ யாரும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் முகமதுவோட காலத்தை பத்தி கூட இல்லை. அப்ப முகமதுவோட முக்கியத்துவம் என்ன? அவர் இறைவனோட தூதர். அவர் இங்க இல்லைன்னா முகமது எங்க இருக்காரு? அவரோட செய்தி என்ன? குர்ஆன் மக்கள் சொல்றாங்க, வரலாற்று மனிதர், இயேசுவை போன்ற ஒரு மனிதர், ஆபிரகாமை போன்ற ஒரு மனிதர், இவரை போன்ற ஒரு மனிதர். இந்த புத்தகம் மற்ற தீர்க்கதரிசிகளை விட இதுல வேற எதுவும் செய்தி இருக்கு? இல்ல, நீங்க விஷயத்த புரிஞ்சுக்கல. இந்த செய்தி நான் உங்களுக்கு 18 தீர்க்கதரிசிகளை காட்டினேன், நீங்களே படிச்சு பாருங்க. முகமதோட பேர் அங்க படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது எல்லாம் வல்ல இறைவனோட வெளிப்பாடு. இது முகமதுவோட புத்தகம் இல்லை. ஆமா, சரி. அது முகமதுவோட புத்தகமா இருந்திருந்தா அவங்க எப்போ அவளோட பேரை தான் அதுல போட்டுப்பாங்க. நீங்க அந்த புத்தகத்தை படிக்கும் போது இருக்கிற வித்தியாசம் அதுதான். அது இயேசுவை பத்தி பேசுது. அவங்க ஏன் முகமதுவை இத்தனை தடவை கொல்ல முயற்சி செஞ்சாங்க? அப்படி யாரும் செய்யலையே. குர்ஆன்ல எங்கேயும் அப்படி இல்லை இல்லையா? அவங்களால அதுல ஜெயிக்கவும் முடியல. ஆனா அவங்க அவரை கொல்ல முயற்சி செஞ்சாங்க. இங்க வித்தியாசம் இருக்கு. அவங்க முகமதுன்னு காட்டுற அந்த வரலாற்று மனிதர், நீங்க இயேசுவை பத்தி சொல்ற மாதிரிதான். அப்படியா? இது மனிதன் எழுதின புத்தகம். அதே மாதிரி வரலாற்று மனிதரான முகமதுவும் மனிதனால் தான் உருவாக்கப்பட்டார். குர்ஆனின் முகமதுவும் குர்ஆனின் இயேசுவும் முற்றிலும் வெவ்வேறானவங்க. ஏன்னா அவங்க சில ஒற்றுமைகளை சொல்லலாம். ஆனா குர்ஆன் முகமதுவை பத்தி பேசுறது வேற, இயேசுவை பத்தி பேசுறது வேற, மோசையை பத்தி பேசுறது வேற, நோவாவை பத்தி பேசுறது வேற. ஆனா இதுவும் அதே கதை தான், இல்லைன்னா அது மாதிரிதான் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி தோணலாம். ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் உங்களுக்கு காட்டின மாதிரி இயேசுக்கு புத்தகமும் ஞானமும் தோராவும் நற்செய்தியும் கிடைச்சது. முழு இஸ்லாமிய உலகமும் ஏன் இதை பத்தி பேச மாட்டேன்னு தெரியல. ஏன் அந்த இயேசுக்கு ஒரே ஒரு நற்செய்தி தான் கிடைச்சதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா மார்க், மத்தேயு, லூக்கா, யோவான் எழுதினபடி அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன நம்புங்க, கடவுள் மோசேவுக்கு தோராவை கொடுத்தாருன்னு குர்ஆன்ல எங்கேயும் சொல்ல. இந்த புத்தகத்துல 136 தடவை அவரோட பெயர், அதாவது மோசேவோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா ஒரு தடவை கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தோரா 18 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா ஒரு தடவை கூட நாங்க மோசேவுக்கு தோராவை கொடுத்தோம்னு கடவுள் சொல்ல. ஆனா இப்ப நீங்க இந்த மேற்கத்திய மக்கள் மோசேவுக்கு தோரா கிடைச்சது, மோசேவுக்கு தோரா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல் பக்கத்துல இருந்தே அவங்க அப்படி சொல்றாங்க. நான் ஒரு யூத அறிஞர்கிட்ட பேசினேன். நான் கேட்டேன், குர்ஆன்ல எங்க இருக்கு? நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே, நீங்க என்ன புது லாஜிக் பேசுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க அரபு மொழி அறிஞர்னு சொல்றீங்க, உங்களுக்கு அரபு மொழி தெரியும், நீங்க ஹீப்ரு அறிஞர், நீங்க ஹதீஸ்களை படிச்சிருக்கீங்க, உங்களோட மத்த புத்தகங்களையும் படிச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், மோசேவுக்கு தோரா கிடைச்சதுன்னு குர்ஆன்ல எங்க சொல்லி இருக்கு? அப்படி இருக்குன்னு எனக்கு தோணல. இல்ல, அவர் சொன்னார் அது பெண்டாட்யூக்ல இருக்கு. நான் சொன்னேன், இல்ல அது பைபிள்ல இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், அதுல இருக்கு. ஆனா குர்ஆன்ல அப்படி சொல்ல. ஆமா, நாங்க அதை பெண்டாட்யூக் கூட சொல்றதுல யூதர் தான் அப்படி சொல்றோம். ஆமா,